Friends, welcome to It's Me Shambu channel. So நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஃபவுண்டேஷன். ஸோ இதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ட்ரெஸ் மேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, 3 பொருள் மட்டும் தான் போதும். காம்பேக்ட் பவுடர், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் க்ரீம், ஆலோவேரா ஜெல், அவ்வளோதான். அது 3 கலந்தோம்னாலே ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு வேஸ்ட் கண்டெய்னர் தான் இது. ஸோ இதனால் இதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான பொருள் நான் இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது வந்து என் மேக்கப் பாக்ஸில் யூஸ் பண்ணுற ஒன்று தான். என்னென்னா நான் உங்களுக்காக நான் மேக்கப் பாக்ஸை யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து காம்பேக்ட் பவுடர். இது நான் வந்து ஏற்கனவே யூஸ்லெஸ் தான், நான் யூஸ் பண்ணி நான் புதுசு வாங்கிட்டேன். இது வந்து காலியாக போச்சு அப்படின்றனால சரி கொஞ்சம் பவுடராக இருக்கேன்னு கொஞ்சம் எடுத்தேன். இது வந்து நொறுங்கினது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பவுடராக சேர்த்து இதில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும். என்னோடய ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே இதுதான். ஸோ நான் கொஞ்சம் தடவி காட்டுறேன் உங்களுக்கு. இது உங்கள் ஸ்கின் டோனுக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ லைட்டாக தெரிஞ்ச அளவு மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்னோடது வந்து ரொம்பவே பிளாக்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நார்மலாக எவ்வளோக்கு இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிற போகிறது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நான் எடுத்துருக்கிறது வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி தான். இது ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஃபேஸ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா உங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பூன்லலாம் கொலாப்ஸ் பண்ண வேணாம். பேஸ்ட் என்னால் ஸ்டிக்கு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெமெடினே சொல்லலாம். ஸோ நல்லா கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போது நல்லா கொஞ்சம் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஆலோவேரா ஜெல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நேச்சுரலாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலான ஒன்று தான். இது வந்து நீங்கள் முகப்பொழிவுக்கு கூட சேர்த்துக்கலாம். யார் யாருக்கு வந்து ஆயிலி ஸ்கின் வரல, எனக்கு ஆயிலி ஸ்கின்னாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அதை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்கள் ஸ்டிக்கோட தான் ஒட்டி வரும். ஸோ இன்னும் நல்லா தண்ணியாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் அதை எடுத்து இப்படி மேலே வச்சுருக்கேன். இது வந்து இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு. காட்டுறேன். என் கையிலலாம் வந்து நிறையா இழுவிருச்சு. ஸோ ஃபைனலி அவர் ஃபவுண்டேஷன் நியர்பை. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட போட்டு காட்டுறேன். இது உங்களோட டோனுக்கு தான் இருக்கணும். ஐ மீன் நீங்கள் எயிட் கண்டிஷ்னலாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க நம்மளோட இது ஓகே. நான் கொஞ்சம் ஆலோவேரா அதிகமாக சேர்த்து நிறைய சேர்த்துட்டேன். பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபவுண்டேஷன் மணியே வந்திருக்கா, கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே பார்த்துக்கோங்க ஃபவுண்டேஷன் மணி இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். சூப்பராக இருக்குல்ல?